சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதிய சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஸ்ருதி இருந்துட்டு உன் கூட பேசவோ, உன்னை பார்க்கவோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நான் சொன்னத நீ என்னைக்கு செஞ்சுட்டு வரியோ, அன்னைக்கு நான் உன் கூட சேர்ந்து சந்தோஷமா நான் வாழ்றேன். அப்படி இல்லாட்டி நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரவி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு வந்து நீத்துவ பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வெளியே நின்னுட்ருக்காங்க. ரவி இருந்துட்டு, "இவங்கலாம் எதுக்காக இங்க நின்னுட்ருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், "டேய் ரவி, நீயாடா? நீ எப்புட்றா இங்க? மேடமெல்லாம் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அவங்க எதுக்காக என் மேல கோவத்துல இருக்கணும்? நான் தான் அவங்க மேல கோவப்படணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. மேடம் தான் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஏன்னா, உங்க அண்ணன் முத்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்ட தீ வச்சு கொளுத்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே ரவி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "நேத்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணும்போது உங்க அண்ணன் நீத்து மேடம பார்க்கறதுக்காக வந்தாங்க. வந்தபோது ரவி ஸ்ருதி சொன்ன மாதிரி வீடியோ எடுத்து போடணும். உங்களுக்கும் ரவிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு. ஆனா கேட்கலன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டும் நீங்களும் இருக்கிற இடம் தெரியாம போயிடும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் செஞ்சிட்டாரா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே ரவி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.